வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய இந்தியன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ், அதாவது இன்கிற பிராண்டில் போன வருஷம் நிறைய ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக மைக்ரோமேக்ஸோட இன் 2Bங்கிற ஒரு ஃபோனை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதை ஒரு 3 நாள் செக் பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது பட்ஜெட் ரேட்டில் இருக்குது, அதாவது 10,000 ரூபாய்க்கு கீழே தான் வரும். மேபி இது 9,000 ரூபாய்க்கு கீழேயும் வரலாம். என்னோடய கெஸ்ஸிங் அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம ப்ரைஸ் வரும்போது, அதாவது லான்ச் ஆனதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸில் இருந்து பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு தந்திருக்காங்க. அதாவது எக்ஸ்டெண்டட் வாரண்டி தேவைப்பட்டால் அந்த கார்டை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காண்டாக்ட் பண்ணி வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது நார்மல் வாரண்டியை விட உங்களுக்கு அடிஷ்னல் வாரண்டி தராங்க. அது தேவைப்பட்டால் நீங்கள் அதை பே பண்ணணுமா பண்ண வேண்டாமா நமக்கு தெரியலை. கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் குப்பராக போட்டிருக்காங்க. இது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஒதுக்கி வச்சுருக்கலாம் இப்போதைக்கு. ஃபோன், அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அதை நான் பிரித்து காமிக்கிறேன். அந்த குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சிம் எஜெக்டர் தந்திருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதுக்கப்புறமா அதை பிரிச்சிங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, ஃபோனுக்கு தேவையான கேஸ் தந்திருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன் கார்டு தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வேறு இந்த பாக்ஸை பாருங்கள், ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க, அப்புறமா ஒரு டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி உங்களுக்கு ஃபோனை நான் பிரித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கவர் வந்து ரொம்ப ஹார்டாக கொடுத்துருக்காங்க, பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிரிச்சாச்சு. இனி ஃபோனை பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அதாவது ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பேக் சைடை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கீழ் சைடில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. அதுக்கு மேலே இன்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. கரெக்டான பிளேஸில் லோகோ வச்ச மாதிரி நமக்கு தெரியலை. இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனை பாருங்கள். ஸ்க்ரீனை உங்களுக்கு 6.5 இன்ச்சில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். கிட்டத்தட்ட சூப்பர் ஆம்லாட் பக்கத்தில் வருது. ஆனால் சூப்பர் ஆம்லாட் கூட கம்பேர் பண்ண முடியாது. டிஸ்பிளே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த வெளிச்சத்துலேயே உங்களுக்கு கிளியராக தெரியுது. அப்புறம் இங்கே பாருங்கள், பேக் சைடில் பார்க்கும்போது தெரியும் 3 கேமரா இருந்த மாதிரி தெரியும். 3 கேமரா இல்லை, 2 கேமரா தான். ப்ரைமரி கேமரா இங்கே உங்களுக்கு 13 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதுக்கு கீழே கேமரா மாதிரியே சர்க்கிள் போட்டு ஃப்ளாஷ் லைட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஐ கேமரான்னு எழுதியிருக்காங்க. 5,000 ரூபாய் ஃபோன்லேயும் இப்போது ஏஐ கேமரான்னு எழுதுறது வழக்கம். அது பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. தென் இந்த ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதனால் ஃபோனு கொஞ்சம் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் இடையில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் 4GB ரேம் தந்திருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்டில் வாங்க, இங்கே பாருங்கள் 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டும் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64GB தந்திருக்காங்க. 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு போட்டு. அப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 8 கோர் கொண்ட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து யூனிசாக் ப்ராசஸர் T610 ரக ப்ராசஸரை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பெரிய அளவுக்கு விசேஷம் இல்லை. ஆனால் வந்து இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த பட்ஜெட், அதாவது 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபோனை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக அளிக்குது, அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரியுது. இதை நான் 3 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் இன்னும் விழாவாரி எனக்கு தெரியும். அது நார்மல் ஒரு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், வித்தியாசங்கள் தெரியும். அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரியுது. அந்த ஒரு வித்தியாசம் இந்த ஃபோனில் இருக்குது. ஆனால் ப்ராசஸர் பிராண்டை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு அதை பற்றி நான் சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு பிராண்டு. இதுக்கப்புறம் இதில் Android 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. ஓஎஸை பொறுத்த மட்டும் அதாவது ஸ்டாக் ரோம் யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு ஓஎஸை பொறுத்த மட்டும். இது ஜஸ்ட் ஒரு குயிக் ப்ரிவியூனால் இருந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் 3 நாள் நான் செக் பண்ணதுக்கப்புறம் கேமராவோட சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் 10,000 ரூபா ஃபோனில்
இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது கிடையாது. ஃபோன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ப்ராசஸரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. 3 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த குயிக் ப்ரிவியூவில் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல நண்பா. மேபி உங்களுக்கு 10,000 ரூபாய்க்குள்ளாடி தான் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இருக்கும். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடச்சின்னா நான் உங்களுக்கு அப்டேட்டை கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோ பண்ணுறேன். அந்த கேப்பில், இந்த 3 நாள் இடைப்பட்ட கேப்பில் உங்களுக்கு அதர் கேட்ஜெட்ஸோட ரிவ்யூ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.